நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்களுக்கும் இங்கிருந்து நிறைய மருத்துவர்களை பயிற்சி மேற்கொள்ள இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த தமிழகம் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. இந்த வாக்கத்தான் கூட ஃபஸ்ட்டு கான்செப்டலைஸ்டு ஒன்லி சென்னை. இதோட சக்ஸஸ் பார்த்து தான் our chief guest today, Dr. A.M.A. Guru. To welcome our guest of honor, Sri M. Ravi, IPS, Government Engineer, Government of Tamil Nadu. To welcome Sri P.X. Master, State Commission Commissioner, Government of Tamil Nadu. He's a truly multifaceted personality, young author and young administrator, and he has written so many books and he has got many awards in the state and national level. He has occupied several key posts, including Collector of Tirupur. Our senior most Professor S.A. Hussain sir, to honor our guest of honor, Ravi sir. Thank you. Thank you, sir. Let's walk together and make this Walkathon grand success. Dr. Vijay Karthikeyan sir, and he was in charge of Coimbatore Smart City project, and now he is the project director of World Bank and Asian Development Bank projects. We are happy to welcome you, sir. Thanks for coming. I would like to he's an expert in all the domains of law, civil, criminal, corporate, and especially established rules. He has been a panel advocate for BSNL, UPSC, and HEPCO. Now he is the State Information Commissioner. We are pleased to welcome him. I welcome our former CCP sir, Ravi, Dr. A. Ravi, a doctorate in agriculture, and he's some of his key achievements includes e-challan that is now being implemented all over the state, and here he is a person with human rights, and he was the person who was coined the term Aramani for the third and seventh district accepted by the government of the Tamil Nadu, and later it became the individual part of the reforms in the department. And in a way, he is like us. We are pleased to welcome our chief guest to say a few words on this occasion. Good morning to all of you. Vascular Society of India, Chennai Vascular இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிக மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அவேர்னஸ் தெரிகிறதே இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம் தான் வாஸ்குலர் ஃப்ரெண்ட் அண்ட் கிளாஸ்மேட் டாக்டர் கிருஷ்ணா அவங்க வந்து எங்கே சொன்னாங்க இதை பற்றி. அண்ட் நிச்சயமாக உங்களுக்கு டயபெட்டிஸோ இல்லை ஹைப்பர்டென்ஷனோ எனி நான்கொலிக்கல் டிசீசஸ் அதர் எல்லாத்துக்குமே வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது. பட் இந்த மாதிரி வாஸ்குலர் டிசீசஸ்க்கு வந்து நிறைய போதிய அளவுக்கு பப்ளிக் அவேர்னஸ் தேவை. ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங், அந்த மாதிரி வளர்ந்து பாப்புலேஷனுக்கு இன்னும் நிறைய அவேர்னஸ் தேவை. அதுக்காக ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரிடே பார்ட் ஆஃப் ஹெல்த் கல்ச்சர். ஹெல்த் கல்ச்சர் அப்படிங்கிறது ஸ்லோவாக நம்ம கண்டிப்பாக தான் வந்துட்டு இருக்கு. ஆலோசனை டைமிங் ப்ராடக்ட் சார் வந்துருக்காங்க. ரவி சார் இருந்தால் இந்த ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்க முடியுங்க. நானுமே அப்படி தான் ஒரு ஸ்டேஜில் வந்து லைக் 10 years பேக் யாருமே என்னை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி இருந்த ஒரு ஹெல்த்து ஒரு 20 kg அதிகமாக இருக்குது.
லாஸ்ட் நாளாக போயிட்டு மேக்கிங் அது வந்து ஒரு பேட்டர்னாக அது ஒரு ரொட்டீனாக வச்சுருக்க வேலை தான் வந்து இன்றைய இருக்கக்கூடிய காலங்களில் நமக்கு இருக்கிற சூழல் அமைப்பும் சரி தினமும் நம்ம வந்து அது ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு முக்கியமான ராஷ்டிரிய டிஸ்ட்ரிக்ட் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ எதெல்லாம் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம ஒரு முன்னெடுப்பு ஒரு எஃபர்ட் போட்டு செஞ்சால் நிச்சயமாக அதுலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்லி இதை பற்றி இன்னும் நிறையா நீங்கள் வந்து இப்போ ஒருத்தருமே டேக் இட் ஃபார்வர்ட் இது தெரியாதவங்களுக்கு இதை பற்றி தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு தேங்க்யூ விழிப்புணர்வு முகாம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு கிடையாது, எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வானது பொதுமக்களுக்கு போய் சேரணும். அதுதான் முக்கியம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய அஜெண்டா. இப்போ வந்து கால் கையில் வந்து உறுப்புகளை வந்து எடுக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியும்? இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தெரியும், அதாவது வந்து இஸ்கீமியா, அதாவது பிரெயினில் இருக்கிற ஸ்ட்ரோக், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கரெக்டாக இதைத்தான் நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ இங்கே வந்து இருக்கிற டஸ்ட் பர்சன்டேஜ் எல்லாம் வந்து ஆல் அன்சங் ஹீரோஸ், மற்றவர்களால் பாராட்டப்படாத ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் அட்டாக் கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் ஒரு கால இடத்துல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஏடி அப்படின்னு நான் நிருபர்களுக்காக சொல்கிறேன். டாக்டருக்கு அட்ரஸ் தி ப்ராப்ளம் அது வர ஆரம்பிச்சு பண்ணிடுவோம். அப்போ போய் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இதோட ரெகக்னைஸ் வாஸ்குலர் சர்ஜன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். போல எல்லாமே நம்ம வந்து கார்டியோதொராசிக் சர்ஜன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய அப்புறம் வந்து டீப் பெயின் த்ரோம்போசிஸ், அந்த ரத்தம் போய் வளர்ச்சி பிளட் சர்க்குலேஷன் போகாது, கம்ப்ளஸ் வரும், ரொம்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து எங்களுடைய காவல்துறை வந்து டிராஃபிக் போலீஸ் கான்செப்ட்ஸில் அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறதுனால அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகாது. அதனால அது வாஸ்குலர் டைக்ரோஸ் இது வந்து என்ன நம்மகிட்ட வந்து மொத்தம் 3 இதயங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இதயம் தான். இந்த காப் மசில், ரைட் லெஃப்ட் காப் மசில் ரெண்டுமே உதயம் தான். பொதுவாக காப் மசில் செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து பிளட் வந்து பம்ப் பண்ணுறது இருக்குல்ல, காப் மசில் தான். அந்த காப் மசிலோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்குமே தெரியறது கிடையாது. அதற்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தான் இப்போ வந்து இந்த வாக்கத்தான் வந்து டாக்டர் விஜய் இருக்கார். விஜய் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்ப எனக்கு தெரியும். இந்த உலகம் எல்லாருமே வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறோம். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உலகங்கள். அதனால எனக்கு பல்வேறு துறைகளில் உள்ளவங்க எல்லாருமே வந்திருக்கிறோம். வருஷம் இதை வந்து தொடர்ந்து மருத்துவர்கள் நடத்துவாங்க. அதை வந்து எனக்கு என்ன சொல்லப்போனா பத்மசரம் சார் வந்து திரைத்துறையினர் இளைஞர்கள் எப்போதுமே எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி எல்லாம் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் அவர்களுடைய குரல் வந்து எங்களுக்கு ஆறுதலாகவும் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாகவும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய துறைகளை சார்ந்தவர்களை இணைச்சி இன்னைக்கு மருத்துவர்களுடைய தலைமையில் எனக்கு இந்த அவேர்னஸ் வாக்கத்தான் நடக்குது. இதை நாம் பேசிக்கிட்டே இருக்கிறத விட இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே எனக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் பெரும் செல்வமாக இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை வந்து யாராலையும் விலை கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாது, அவங்களே சேகரிச்சுக்கிட்டா மட்டும்தான். அந்த வகையில் இந்த அவேர்னஸ் வாக்கத்தானில் கலந்துக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இது மக்களுக்கு விழிப்புணர்வு வரையினங்கிறது தான் எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்போம். நன்றி. வந்து 10 வருஷம் அதான் ட்ரீட் பண்ணாரு மோகன்தால. அப்போது அதை வந்து சேர்ந்த கண்டிஷனுக்கும் அப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகி போன கண்டிஷனுக்கும் அவ்வளோ வேரியேஷன் இருந்தது. இதை பற்றி பேசுறதுக்கு நல்லா கரெக்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பா வந்து இந்த ஒரு விஷயத்தால இந்த பிளட் வெசல்ஸ் பிளாக் வரதால எவ்வளோ சஃபர் பண்ணாருங்கிறத கடந்த 10 வருஷமா நான் கூட இருந்து பார்க்குறேன். இப்போ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி வருஷத்துக்கு 2-3 தடவை ஹாஸ்பிட்டல் கேஸ் ஆவார் வருவார், அப்படிதான் போயிட்டு இருந்தது. பட் இதனால வந்து உறுப்புகளை இழக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
பட் இதனால் நான் என் அப்பாவே இழந்திருக்கேன். ஸோ ஐ நோ த பெயின். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். என்னோட ரியாலிட்டி ஃபர்ஸ்ட் ஹீரோ என் அப்பா. இந்த ஒரு விஷயத்தால் தான் இன்ஃபெக்ஷன் ஆகி ஐசியூவில் இருந்து வென்டிலேட்டர்லேருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஐ லாஸ்ட் ஹிம். காம்பன்சேட் பண்ண முடியாத இழப்பு. பட் இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளோ கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டை தான் சொன்னேன். ஸோ பார்த்துக்கல கேட்க ஏன்னா ஹெல்த் விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறது, ரொம்ப நேரம் நிற்கிறது, இதெல்லாம் எவ்வளோ ஒரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் 3 வருஷமா நம்ம சார் இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தடவை சொன்னவங்க சொல்லிட்டேன் சார் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சார். ஸோ ப்ளீஸ் ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. அது ரொம்ப 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 முக்கியம். லைஃப். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் வேர்ல்டை கொண்டு போகணும். நான் ஒரே விஷயம் தான் சொல்றேன். எல்லாருக்கும் நிறைய வியாதிகளை பற்றி இப்போ விழிப்புணர்வு இருக்குன்னா, இந்த ரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகளை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லை. ரத்த குழாய்கள் என்னன்னு தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பாடியை ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாடியாக தான் நமக்கு தெரியும். என்னெல்லாம் அறிவிருக்கு, என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி இல்லை. அதனால இதை பாதுகாக்கணும்னா உண்மையிலே நம்ம லைஃப் ஸ்டைல், உணவு பழக்கம் இதெல்லாம் எடுக்கணுன்றதுக்கான ஒரு பெரிய விழிப்புணர்வு தான். இதெல்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படின்னா முக்கியமாக எனக்கு டாக்டர் எவ்வளோ குடும்பத்துக்கு நிறைய பேர், நிறைய டாக்டர்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கோம். ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனையின் காரணமாக இந்த மாதிரி ஆம்புடேஷன் சொல்லுவோம், கால் கைகளை எடுக்கிற நிலைமை அதை தடுப்பதற்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வேணும். ரொம்ப நேரம் நிற்கிறது, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. இதில் ரத்தம் உறைந்து போகிறது காலில் இருக்கிற அந்த ரத்த நாளங்களையும் ஏற்படும். அப்படி ஏற்படுறப்ப அந்த ரத்த ஓட்ட குறைவினால் அங்கே இருக்கிற அந்த மசில்ஸ் கேங்க்ரினின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு உடனே வேறு வழியே இல்லாமல் அந்த காலை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதை தடுப்பதற்கு அவ்வப்பொழுது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி ஒழுங்காக பண்ணணும். இந்த வாஸ்குலர் சர்ஜன்ஸ் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும். இந்த தடிப்பாக இருக்கும் அந்த கீழே காலில் பார்த்தீங்கன்னா அந்த காஃப் மசில் சொல்லுவோம் இல்லையா, அந்த கெண்டை கால் தான் நம்முடைய 2வது இதயம். அந்த 2வது இதயம் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் கீழிருந்து போகின்ற அந்த ரத்தமானது தடைப்படும். அப்படி தடைப்பட்டுச்சுன்னா எல்லா பிரச்சனைகளும் வரும். குறிப்பிடும்படியாக இந்த இரத்த நாளங்கள் கால்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை திருமண வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். எனவே இளைஞர் முதல் அனைவரும் இதில் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சீக்கிரம்